அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் மேசராசியினருக்கு 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் செவ்வாயும், 2ஆம் இடத்தில் குரு பகவானும், 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும், 4ஆம் இடத்தில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி, வக்ரத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. 3-6க்குரிய புதன் சதுர்ந்த கேந்திரத்தில் இருக்கிறாரு. குரு, சூரியன், சுக்கிரன், சனி, கேது என 9 கோள்களில் 5 கோள்கள் பலத்துடன் இருப்பதால மிக சாதகமான ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. குடும்ப சூழல் அமைதியாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் கூட இந்த வாரத்தில் இல்லாமல் நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாரமா அமையிருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய கடன்களும் எளிதில் வசூலாகி விடுங்க. செய்யும் முயற்சிகள் பலன் அளிக்குங்க. பெண்ணுக்கும் பையனுக்கும் வரன் தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான முடிவு இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன், சுக்கிரன், கேது, சனி ஆகிய இந்த கிரகங்களுமே அனுகூலமான நிலையில இந்த மாதத்துல சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் மன நிறைவழிகுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல கூடுமான வரைக்கும் வெயிலில் வெளியே அலையாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல வெளியில் எதிர்பார்த்திருந்த பண உறவு ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பலிதமாக இருக்குதுங்க. அதே போல விரயத்தில் ராகு இருப்பதால் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நீங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண் உங்களுடன் வந்து இணைவது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதாலும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய பணிகள்ல மனதை செலுத்த முடியுங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம்.
ஏற்படலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்களினுடைய நுண்ணிய விதிகளின்படி மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. காரணம், இந்த தருணங்கள்ல நீங்கள் நினைத்தவை அனைத்துமே நடந்தேற இருக்குதுங்க. வியாபார திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சந்தை நிலவரம் சாதகமாகவே இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்கள்ல அளவோடு இறங்கலாங்க. கூட்டாளிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்கிறாங்க. வெளியூர் மற்றும் வெளிமாநில பயணங்களின் போது அதிக அலைச்சலை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலையினால உடல் நலன்ல சிறிது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதன் முதல் 3 நாட்கள் வரை உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் அசதியும் அதிகரிக்குங்க. பாடங்களை மனதை செலுத்துவது சற்று கடினமாக தாங்க இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் நிலைமை மாறி படிப்படியாக பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. மனதில் தெளிவு பிறக்குங்க. இந்த தருணங்கள்ல விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மாணவ மாணவியருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க. அதிக வெயிலினால் பயிர்கள் வாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தண்ணீர் வரத்து குறைவின்றி இருப்பதால் சமாளித்து விட முடியுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. ஏன்னா கால்நடைகளுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாய் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் ராசியில் உஷ்ண வீரிய கிரகமான செவ்வாய் இருப்பதாலும் செயல்கள்ல அதிவேகமும் கவனமின்மையும் இருக்கலாங்க. அலைச்சலும் ஏற்படலாங்க. வீண் செலவுகளும் ஏற்படலாம். எனவே கவனம் தேவைங்க. சனி வக்ரம் பெறும்போது தொழிலில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாங்க. வேலை செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.